நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இந்த வழக்குல எல்லாருக்கும் நீதி குறைப்பாதான் இருக்கு. சரியான தண்டனையை வாங்கி தரணும். காவல்துறை இப்படி நடத்திருக்க கூடாதுன்னு குற்றம் சாட்டி இருக்காரு ஸ்டாலின். அப்போ இவங்களை இவங்க சொல்ற மாதிரி ஒரு மடைமாற்றத்துக்காக செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நாளைக்கு பிஜேபிக்கு எதிராக வேலை செய்ய போறதும் களத்துல செய்ய போகவும் செய்வோம் தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அதற்காக எங்களோட நீதியை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. உங்களை நாங்க கேள்வி கேட்காம இருக்க முடியாது. நீங்க செய்யற தவறுகளை நாங்க சுட்டி காமிக்காம இருக்க முடியாது. அப்படி இந்த ஒரு வழக்கை இல்ல விசாரிக்க வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா அப்பயே இல்ல இதுல தவறு இல்ல, அதனால அங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்டே செல்லும் அப்படின்னு தள்ளுபடி செஞ்சிருக்க முடியும். ஆனா அதை செய்யல. இதுல தப்பு இருக்கு, இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலதானே அட்மிட் செஞ்சிருக்காங்க. பிசிக்குள்ள கூட ஆணவ படுகொலை நடக்குது அப்படிங்கறதுனால மக்கள் கொடுத்த அழுத்தம்னாலதான் அதற்கு ஒரு ஆணையமும் அமைச்சாங்க. அந்த ஆணையம் அமைச்சதை எல்லாத்தையுமே நம்ம வரவேற்க செய்யறோம் தான். ஏன்னா தனி சட்டம் அப்படிங்கிறது இது ஒரு தனி குற்றம். அந்த குற்றத்துக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப மக்களோட கோரிக்கையா அது மாறி சொல்லுங்க. சரி, இவ்வளவு தூரம் நான் குற்றச்சாட்டு சொல்றேன் இல்லையா, ஏன் அரசு இதுக்கு எதுவுமே சொல்லல? வெளிப்படையா இதுக்கு எதுவுமே அறிக்கை ஏன் கொடுக்கல? இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்ப திண்டுக்கல்ல நிலக்கோட்டையில நடந்த அந்த பொண்ணு 2 பேருமே பிசி சாதிதான். ஆனா அந்த பையன் இறந்துட்டாரு, பண்ணினது அவங்க அப்பா அம்மா. அந்த பொண்ணு எங்க போவாங்க? எவிடன்ஸ் கதிர் சாரோ நானோ திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு தான் நாங்க வேலை செஞ்சோம். வெளிப்படையா உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் அதிமுகவை நாங்க திட்டிட்டு தான் இருந்திருக்கோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் கௌசல்யா அவர்கள். வணக்கம். மேம், இப்ப உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் சங்கர் ஆணவ கொலையில தமிழக அரசு மெத்தன போக்கோடு செயல்படுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தீங்க. பிரஸ் கிளப்ல அதற்கான விளக்கமும் கொடுத்திருந்தீங்க. எதை வச்சு தமிழக அரசு இந்த வழக்குல மெத்தன போக்காக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? ஒரு 2020 சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் கிடையாது. 5.5 ஆண்டுகள் ஆச்சு. 5.5 ஆண்டுகள் ஆயும் ஒரு வழக்க ஒரு அரசு விரைந்து நடத்தல அப்படின்னா அது வேற என்னவா இருக்கும்? அதை எப்படி சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இது தமிழக அரசு இந்த கொலை வழக்குல அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல அடுத்தடுத்து நாங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே நான் தான், என்னோட சார்பா இருக்கிற அட்வொகேட் தான் ஃபாஸ்ட் ஹியரிங் போட்டிருக்காரு. அவங்க ஒரு டைம் கூட போடல. அப்படி போட்ட டைம்லயும் அவங்க டினை பண்ணி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபாஸ்ட் ஹியரிங் போட்டப்போ 500 பக்கம் காணான்னு சொன்னாங்க. அடுத்த முறை இப்போ போன இந்த ஒரு 4ஆம் தேதி வந்த டேட்ல அப்ப எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு 6 மந்த் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உங்களுக்கு 6 மந்த் போதும் அப்படின்னா 5.5 வருஷத்துல எத்தனை 6 மாசங்கள் இருக்கு? ஏன் அத பண்ணல? அப்ப அதற்கு பேரு என்ன? திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அப்பீல் போனோம் அப்படின்னா அது நடைமுறை சிக்கலே அந்த ப்ராசஸ் ஸ்லோவா தான் நடக்கும். இதுவே அப்படின்னா ஆளுநர் வழக்குல ஏன் அவ்வளவு சீக்கிரமா அவங்களால விரைந்து நீதி வாங்க முடிஞ்சதா இல்லையா? இல்ல மற்ற வழக்குகளை அவங்களை விரைந்து நடத்த முடியுதா இல்லையா? அப்போ ஒரு SC/ST ஆக்ட் ஆணவ படுகொலை வழக்குல ஏன் அவங்களால அதை பண்ண முடியல?
மத்த வழக்குகள்ல பண்ண முடியுது, இந்த வழக்குல ஏன் பண்ண முடியல? நாட்டையே உலுக்கிய இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, அது கோகுல்ராஜ் வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வழக்குல திமுக ஆட்சியில தானே தண்டனை வழங்கப்பட்டது யுவராஜ் அவர்களுக்கு. ஆமா, அதுக்கு வந்து சாதி சங்கம் தமிழ்நாடு பின்புலம் அரசு யுவராஜுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்க. அதுல வந்து இவங்க வந்து பாப்பா மோகன் தோழர் வந்து அதை விடாமுயற்சியா போராடி அதுல வாங்கினார். தமிழ்நாடு அரசு வந்து காட்டிய முனைப்புனால அல்ல, தமிழ்நாடு அரசு காட்டுன இதனால கிடையாது. அதுல பாப்பா மோகன் தோழரோட உழைப்பு, அவங்க குழுவோட உழைப்பு, அதுக்கப்புறம் கோகுல்ராஜ் குடும்பத்தோட உழைப்பு இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதுல செயல்படல, அவங்க தனிப்பட்டு அதுக்கு நின்னு போராடி வாங்கினாங்க. இன்னொன்னு திமுக சார்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2020 A1 குற்றவாளியாக இருந்த சின்னசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துலதான் வந்து விடுவிக்கப்பட்டாரு. அதாவது அவர் மீது எந்த ஒரு ஆதாரபூர்வமான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் வந்து விடுவிச்சுது. அப்போ அதிமுக ஏன் நீதிமன்றத்துல மெத்தன போக்காக செயல்படல அப்படின்றது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட அதே கேள்விய அவங்க சரியா நடத்தலன்னு குற்றம் சாட்டினவர் இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின். அப்ப அதையே நீங்களும் ஏன் செய்யறீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். அவன் செய்யல, அவன் செய்யவே போறதும் இல்ல. ஏன்னா அவனுக்கு வந்து வெளிப்படையா சாதிதான் முக்கியம்னு அவன் சொல்றவன். அப்போ அவங்க கிட்ட வந்து நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனா நீங்க அப்படி இல்லையே. நீங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கௌசல்யாவுக்கு துணை நிற்போம், சங்கருக்கு நீதி கிடைக்கணும், இந்த வழக்குல எல்லாருக்கும் நீதி குறைப்பாதான் இருக்கு, சரியான தண்டனைய வந்து வாங்கி தரணும், காவல்துறை வந்து இப்படி நடத்திருக்க கூடாதுன்னு குற்றம் சாட்டி இருக்காரு ஸ்டாலின். அப்ப மட்டும் எப்படி அவரால சொல்ல முடிஞ்சது? ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த வழக்குக்கு வந்து ஆதரவா பேசியிருந்தாரு. இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு உங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்லையா? ஆமா, அதுதான் உண்மையான நிதர்சனமா இருக்கு. ஏன்னா அவர் பேசினதுக்கான எல்லா நியூஸையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட பக்கங்கள்ல, பரப்புரைகள்ல அது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒண்ணு பொய் சொல்றதோ இல்ல இது பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இதே திமுகவுக்காக பிஜேபியை எதிர்த்து ரோட்ல நின்னு துண்டறிக்கை கொடுத்தவதான் நான். அப்போ இவங்களை வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு மடைமாற்றத்துக்காக செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நாளைக்கு பிஜேபிக்கு எதிராக வேலை செய்ய போறதும் களத்துல செய்ய போகவும் செய்வோம் தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அதற்காக எங்களோட நீதியை நாங்க விட்டு கொடுக்க முடியாது, உங்களை நாங்க கேள்வி கேட்காம இருக்க முடியாது, நீங்க செய்யற தவறுகளை நாங்க சுட்டி காமிக்காம இருக்க முடியாது. இன்னொரு கேள்வி இதுல என்ன வருதுன்னா மேம், உச்ச நீதிமன்றத்துல அரசு வந்து சென்றிருப்பது, அதாவது அப்பீல் செய்திருப்பது, இப்படியான ஒரு கொலை வழக்குல உயர் நீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்பது ஒரு அரிதான விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்ப இந்த அப்பீலுக்கு வருடக்கணக்குல காலம் இழுப்பதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல மிக சாதாரணமான ஒரு நடைமுறை அப்படின்னு தானே வந்து சொல்லப்படுது. இல்ல, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழக்கை வந்து அவன் அட்மிட் செய்யறதே வந்து நீதிமன்றங்கள்ல இது அப்படின்னா 2020 செப்டம்பர்லயே இதை அட்மிட் செஞ்சுட்டாங்க. அப்படி இந்த ஒரு வழக்க வந்து இல்ல விசாரிக்க வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தா அப்பயே வந்து இல்ல இதுல தவறு இல்ல, அதனால அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்டே செல்லும் அப்படின்னு தள்ளுபடி செஞ்சிருக்க முடியும். ஆனா அதை செய்யல. இதுல தப்பு இருக்கு, இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலதானே அட்மிட் செஞ்சிருக்காங்க. அட்மிட் செஞ்சு இது நடக்கணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அப்போ அத அரசு வந்து விரைவா நடத்துறதுக்கான செயல்கள் எதுவும் செய்யல. சரி, இதற்கெல்லாம் திமுக அரசு ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வேற என்ன என்னால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாதி ஓட்டுக்களை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியறதா எனக்கு தெரியல. வேற என்ன இருக்குன்னு அவங்கதான் சொல்லணும். ஏன் சாதிய ஓட்டுகள் குறி வச்சுதான் திமுக அரசு இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சமீபத்துல இந்த ஆணவ கொலையை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க இல்லையா? இதுவே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா தானே எடுத்துக்க முடியுது. கமிஷன் அதற்கு முன்னாடி அந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி அந்த கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஆனா அப்படி ஒரு குற்றமே இல்ல, SC/ST ஆக்டே போதும், அதற்கு தனி சட்டமே இல்லைன்னு சொன்னவர் தான் இப்ப இருக்கிற முதல்வர். ஆனா அதற்கு ஆணையம் அமைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ச்சியா ஆணவ படுகொலை நடக்குது. அது ஒரு சாதிக்குள்ள மட்டும் இல்ல, வெவ்வேறு ஒரே சாதிக்குள்ள கூட நடக்குது.
பிசிக்குள்ள கூட ஆணவ படுகொலை நடக்குது அப்படிங்கறதுனால மக்கள் கொடுத்த அழுத்தம்னாலதான் அதற்கு ஒரு ஆணையமும் அமைச்சாங்க. அந்த ஆணையம் அமைச்சது எல்லாத்தையுமே நம்ம வரவேற்க செய்யறோம் தான். ஏன்னா தனி சட்டம் அப்படிங்கிறது இது ஒரு தனி குற்றம். அந்த குற்றத்துக்கு ஒரு தனி சட்டம் வேணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப மக்களோட கோரிக்கையா அது மாறி இருக்கு. சரி, திமுகவை தவிர்த்து தமிழக அரசியல்ல வேற எந்த கட்சிகள் வந்து இந்த வழக்குக்கு ஆதரவாக உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க? இது தொடர்பாக ஏதாவது பேசுறாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஎம் அவங்க எல்லாருமே ஆதரவா இருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து எங்க இருந்து கடந்து வந்திருக்கு இப்போது வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? 2020 வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்ம ஃபைல் பண்ணோம். செப்டம்பர்ல வந்து அதை அட்மிட் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் வந்து 2022 2 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னோட பேர்ல இயர்லி ஹியரிங் பெட்டிஷன் போட்டோம். அப்ப போய் போடும்போது கவர்மெண்ட் சைடு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு 500 பக்கத்தை காணோம் இங்க இருந்து வரும்போது, சோ அத எங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு அப்ப கேட்டாங்க. அப்ப சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர்லி ஹியரிங் பெட்டிஷன் போட்டது இப்பதான் வந்தது. அக்டோபர்ல வந்து அப்புறம் டேட் தள்ளி போய் 4ஆம் தேதி இப்ப 12வது மாசம் வந்தது. அப்போ வந்தப்போ இங்க இருக்கிற அட்வொகேட்ஸ், ஸ்டேட்டோட அட்வொகேட்ஸ் வந்து அங்க இது பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அத வந்து இயர்லி ஹியரிங் பெட்டிஷனை எடுக்கிறதுக்கே அங்க அவ்வளோ போராட வேண்டியது இருந்தது. அட்வொகேட் வந்து அவ்வளோ மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவ்வளவு மென்ஷன் பண்ணிதான் அந்த இயர்லி ஹியரிங் பெட்டிஷனே வந்தது. அப்படி வந்த பெட்டிஷன்லயுமே இவங்க வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருந்தது. ஏன்னா 5.5 ஆண்டா ஒரு இதை மொழிபெயர்க்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தமா இருக்க முடியும்? அரசு சொல்லுங்க. சரி, இவ்வளவு தூரம் நான் குற்றச்சாட்டு சொல்றேன் இல்லையா, ஏன் அரசு இதுக்கு எதுவுமே சொல்லல? வெளிப்படையா இதுக்கு எதுவுமே அறிக்கை ஏன் கொடுக்கல? அரசு சார்பில் அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? இவங்க பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க, நாங்க அப்படி எதுவுமே வாதாடவே இல்ல, நாங்க டைம் 6 மாசம் கேட்கவே இல்ல அப்படின்னு அவங்களால சொல்லிட முடியுமா? இல்ல இந்த 5.5 வருஷமா அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. பொது இதுல விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. அப்ப அரசு அதை செஞ்சிருக்கணும்ல. சரி, இப்ப அரசு வழக்கறிஞர்கள் இது தொடர்பாக உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்ல, யாருமே இப்ப வரைக்கும் எதுவுமே பேசல. இந்த வழக்கு 5.5 வருஷமா இது நாள் வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமா அட்வொகேட்ஸோ இல்ல போலீஸோ யாருமே இத பத்தி என்கிட்ட பேசல. இப்போ தமிழக அரசு வந்து ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. இது ஆணவ கொலை தொடர்பாக வந்து ஒரு சட்டம் இயற்றுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? அவங்க சட்டம் இயற்றிதான் ஆகணும். ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா இது ஒரு தனி குற்ற வகை. இந்த தனி குற்ற வகைய வேற எந்த இதுக்குள்ளேயும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. மற்ற வழக்குகள் போல இது வேற ஏதோ மோட்டிவ்காக நடக்கிறது இல்ல. ஒரு பெண் வந்து தன்னோட வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்றதுனால அந்த குடும்பமே கொலை பண்ற சூழல் தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அப்போ சொந்த குடும்பம், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படின்ற உறவுகள் தான் இங்க கொலையே பண்றாங்க. அப்ப இது ஒரு தனி குற்ற வகை. இந்த தனி குற்ற வகைக்கு ஒரு தனி சட்டம் வேணும். அப்படி தனி சட்டம் இருந்தாதான் இந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்கள பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கான மறுவாழ்வுன்னு இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்ப திண்டுக்கல்ல நிலக்கோட்டையில நடந்த அந்த பொண்ணு 2 பேருமே பிசி சாதி தான். ஆனா அந்த பையன் இறந்துட்டாரு. பண்ணுனது அவங்க அப்பா அம்மா. அந்த பொண்ணு எங்க போவாங்க? அந்த பையன் வீட்டு சைடு போக முடியல. ஏன்னா அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னாலதான் எங்க பையனை கொன்னுட்டாங்க, உன்னையும் கொன்னு இருக்க வேண்டியதானு கேக்குறாங்க. அந்த பொண்ணு எங்க போவாங்க? அதை பாத்துக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? மறுவாழ்வுக்கான வரையறையை யார் பண்ணி வைக்கணும்? அந்த பொண்ணுக்கான வாழ்வாதாரத்தை யார் பண்ணிருக்கணும்? அரசுதான் பண்ணிருக்கணும். அப்ப அந்த அரசு கிட்ட இதற்கான எதுவுமே இல்ல. இப்போ ஜனநாயகம் மூலியமாக நம்ம வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா அது நீண்ட காலம் வந்து எடுக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப குறிப்பா சொன்னா பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு வன்கொடுமைகள் வந்து நிகழ்வது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. அதுக்கான சட்டம் இயற்றினாலும் அது தொடர்ச்சியா தொடர்கதையா நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. இப்ப பல ஆண்டுகளாக இந்த மாதிரி நடந்தாலும் நிர்பயா சட்டமா இருக்கட்டும், இல்ல போக்சோ சட்டமும் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் நடைமுறைக்கே வந்தது அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப ஆணவ கொலைக்கு எதிராக இந்த சட்டம் வந்து ஒரு நீண்ட தூரம் வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் தானே இப்ப இந்தியாவிலயும் சரி தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஆமா. இப்ப மட்டும் நம்ம போராடிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணகி முருகேசன் வழக்கு நடந்தே ஒரு 18 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது வந்து அ இப்ப ஆணவ படுகொலைன்னு சொல்றது ஒரு பேருக்கு தான் நமக்கு வந்திருக்கே தவிர, அ குழந்தை திருமணங்கள் ஆகட்டும், அதே போல சதி ஆகட்டும், இது எல்லாமே ஆணவ படுகொலையோட தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்டின்னா, சதி ஏன் நடக்குது? அவ வந்து யாரையும் பாத்துடக்கூடாது. வேற சாதிக்குள்ள அவன யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலயே, இன்னொரு திருமணம் பண்ணிடக்கூடாதுன்றதுனாலயே சதி பண்ணாங்க. அதே போல 18 வயசுக்கு கீழ இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஏன் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? அவளுக்கு வந்து அந்த வயது வந்துட்டா, அதற்குரிய அறிவு வந்துட்டா, அவ வேற யாரையும் விரும்பிடுவா அப்படின்ற ஒரே காரணத்தினால, அ திருமணங்கள் வந்து பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இது எல்லாமே ஆணவ கொலை குற்றங்களோட தொடர்ச்சி தான். அதுதான் நமக்கு பெயரா இதா வந்து இன்னைக்கு இந்த பெயர்ல நிக்குதே தவிர, இது காலங்காலமா இந்த தமிழ் சமூகத்துல நடந்துட்டே இருக்க ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது திமுகவினரால. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுகவினர் முன்வைக்கும் ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்த நடைமுறையை நீங்களோ இல்ல தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களோ எதுவும் விமர்சிக்கல. இப்போ இந்த ஆட்சி முடிய போகும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. அதிமுகவுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. ஆஹ் யாரு சொன்னாலும் இத நம்பவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதற்கான பதில நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். எவிடன்ஸ் கதிர் சாரோ நானோ திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அவங்களுக்கு தான் நாங்க வேலை செஞ்சோம். வெளிப்படையா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் அதிமுகவை நாங்க திட்டிட்டு தான் இருந்திருக்கோம். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இது பண்ணல, அப்போ இது அவங்க வந்து எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கோம் தான். இல்லைன்னா யாருமே சொல்லிட முடியாது. அவங்க வந்து சும்மா இத ஒரு யார் குற்றம் சொன்னாலும் அந்த குற்றத்தை அதை பரிசீலனை பண்ணிக்க தெரியாத ஆட்கள் தான் இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புவாங்க. இப்ப திமுக அரசோ இல்ல அடுத்து வரும் எந்த அரசாக இருந்தாலும் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டத்தை ஏற்றினாதான் இதை நிறுத்த முடியும். அடுத்து என்னதான் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.